யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது 1973 வெளிவந்த மக்கள் திலகத்தின் படமான உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புக்கு செல்லும்போதே டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேரும் முழுப்ப விளம்பரம் கொடுத்தாங்க. மக்கள் திலகத்தை சீக்கிரம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க. எக்ஸ்போ 70க்கு அவர் போனார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மே 11 ரிலீஸ் பண்ணார். தேவி பேரடைஸ், அகஸ்தியா, உமா அந்த 3 தேட்டர்லையும் வெளியிட்டார். வெளிநாட்டுக்கு போகும்போது நாகேஷ், சந்திரகலா எல்லோரும், மஞ்சுளா எல்லோரும் நிற்கும்போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோ ஜூனியர் விடனில் வந்துருந்துச்சு இந்த ஃபோட்டோ. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நடந்த படப்பிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். நிறைய இது சிக்குமுங்கு பார்க்கும்போது டேக்கும்போது எடுத்தது. அப்புறம் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணுற காட்சியை பாருங்கள். எம்ஜிஆர் இந்த சீன் இப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மேடா ரூங்ராத்தோட அவர் நிற்கக்கூடியது. பச்சை கிளி பாட்டுக்கு உலக சூழலின் பாடல்கள் இப்படி தான் உலக வடிவில், உருண்ட வடிவில் விட்டாங்க. பின்னாடி கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜின்னு எமது அடுத்த தயாரிப்புன்னு போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. உலக சுற்று வாலிபன் அந்த படத்தினுடைய வெற்றி மாற்று ரசிகர்களை பலமாக பாதிச்சிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை நாங்கள் முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் புலம்புறாங்களே தவிர அதை முறியடித்த பாடு இல்லை. 100 நாள் மட்டும் 20 தேட்டரு, பெங்களூரில் ஒரு 3 தேட்டரு, அப்புறம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 26 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. மதுரை மீனாட்சியில் 213வது நாள் விளம்பரம். தேட்டரில் படம் ஓடும்போது உள்ள ஃபோட்டோவை பாருங்கள். இலங்கையில் 200 நாள் 2-3 தேட்டரில் ஓடிச்சு. அப்புறம் உலகம் சூழல் வசூல் விவரங்கள் ஃபுல்லாக போட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள், பெங்களூரு, இலங்கையில் 3 தேட்டரு, பெங்களூரில் 3 தேட்டரு, 26 தேட்டரு. இது போக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் 100 நாள் ஓடிச்சு. சென்னை தேவி பேலஸ் 3 தேட்டரும் சேர்த்து 23,40,000. ஒவ்வொரு தேட்டர்லையும் ஓடின விவரங்கள் கொடுத்துருக்காங்க. 182, 176, மதுரை மீனாட்சி 217, திருச்சி 203, சென்னை தேவி பேலஸில் 13,63,000 182 நாளில். அகஸ்தியாவில் 176 நாளில் 6,22,299 ரூபா 41 பைசா. உமாவில் 112 நாளில் 3,53,850 45. மதுரை மீனாட்சியில் 217 நாள் ஓடிச்சு, 6,85,000. அப்புறம் திருச்சி பேலஸில் 203 நாள் 5,14,729 ரூபா. அப்புறம் சேலம் சங்கத்தில் 126 நாளில் 5,65,662. இலங்கை கேபிட்டலில் 203, மலவராவில் 125 ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா நாடுலேயும் படம் எடுத்தாங்க. அந்த நாள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாம் செம ஓட்டம். 50 நாள் 100 நாள் ஓடிச்சு. படம் முதல் வெளியீட்டிலே 4.55 கோடி வசூல் பெற்றதாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டின் சிறந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அது மாற்று மொழி படங்கள் கிளியோபாட்ரா, சிட்டி சிட்டி, பேங் பேங் இந்த மாதிரி படங்கள் வசூலெல்லாம் தூளாக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் மெக்கனாஸ் கோல்டு வசூலையும் தாண்டிட்டு, ஹவுஸ்ஃபுல்லையும் தாண்டிட்டு, தேவி பேலஸில் 227 ஷோ தொடர்ந்த ஹவுஸ்ஃபுல்லு, 241 ஷோவுக்கு மேலே இங்கே மதுரையில். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டு எல்லா விளம்பரத்தில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது அந்த புத்தர் இதில் நம்பியார் தாவி பாயிற காட்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரீரிலீஸில் 8 தேட்டரை 9 தேட்டரை போட்டிருந்தாங்க. ஹவுஸ்ஃபுல். மாற்று மொழிகளிலையும் வெளியிட்டாங்க, பல மொழிகளில். அதில் ரங்குன் துனியாங்கிற பேரில் ஹிந்திலையும் வந்துச்சு, எல்லா மொழியிலும் வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு வெளியான மற்றொரு படம் பட்டிக்காட்டு பொன்னையா. ஆகஸ்ட் 10 வெளிவந்துச்சு. ஆகஸ்ட் எம்ஜிஆர் ரெட்டை படத்தில் நடிச்சிருந்தார். பிஎஸ் ரங்கா டைரக்ஷனில் கலர் படம். இது ஏஎல்எஸ் எம்ஜிஆர் பட்டிக்காட்டு பொன்னையா ஷூட்டிங் போது மீட் பண்ணி பேசுகிறாரு. அந்த படத்தில் உள்ள பாடல், ஒரு வருஷம் அந்த பாட்டு. அப்புறம் மக்கள் தினம் எக்ஸசைஸ் பண்ணுற காட்சிகள் எல்லாமே பட்டிக்காட்டு பொன்னையா இன்னும் கொஞ்சம் சிரத்தையாக எடுத்திருந்தாங்கன்னா, இது பண்ணாங்கன்னா படம் 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கும். படத்தில் 2 எம்ஜிஆர் சண்டை போடும்போது முகமே சரியாக தெரியாது. அதெல்லாம் டச்சப் சீன் இல்லை. பட்டிக்காட்டு பொன்னையா இது மறு வெளியீடுகளில் ஓயாமல் வரும். மதுரை சென்ட்ரல், திருநெல்வேலி சென்ட்ரல்னு சொல்லி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா குளோப்பில் 49, மதுராணியில் 35, சரவணா 35, பழனியப்பா 28 நாள் ஓடிச்சு. மதுரை அலங்காரில் 70 நாள். அதுபோக தமிழ்நாட்டில் 16 சென்டரில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. திருநெல்வேலி லட்சுமியில் 62 நாள் ஓடி 1,02,000 ரூபா வசூலாக பெற்றது. எல்லா ஊர்களிலும் நல்ல சாதனை வச்சு. சரி நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.